நிறுத்துங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணீங்கன்னா, நீங்க ஸ்கிப் பண்றது இந்த வீடியோ மட்டும் இல்ல. நீங்க ஸ்கிப் பண்றது உங்களோட ஏர்னிங்க்கு உண்டான ஐடியாவையும், அடுத்த 6 மாசத்துக்குண்டான உங்களோட ஒரு பிசினஸையும் ஸ்கிப் பண்ண போறீங்க. மே 8 என்னோட யூடியூப் சேனல்ல முதல் வீடியோவா போட்டேன். இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 33 நாள் கடந்திருக்கு. 1250க்கு மேல சப்ஸ்கிரைபர், 1700 மணி நேரத்துக்கு முன்னான ஒரு வாட்ச் அவர். அண்ட் அது இல்லாம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், என்னோட யூடியூப் சேனல் இன்னும் மானடைசேஷன் கூட ஆகல. ஆனா 14,000க்கு மேல இந்த யூடியூப்ல இருந்து நான் earn பண்ணிருக்கேன். இதுல கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட உங்கள மாதிரியான ஒரு கஸ்டமர்ஸ் எனக்கு கிடைச்சிருக்காங்க. இதெல்லாம் எப்படி பண்ண அப்படின்னா, டிஜிட்டல் ப்ராடக்ட சேல் பண்ணி தான். என்னோட சேனல்ல எந்த ஆட்ஸும் நான் யூஸ் பண்ணல, வெளியே வேற எந்த ஆட்ஸும் நான் பண்ணல, எந்த ஒரு பெரிய யூடியூபர் கூட கொலாபரேஷனும் இல்ல, அண்ட் வைரலான வீடியோவும் நான் எதுவும் போடல. வெறும் இப்ப வரைக்கும் ஒரு 10 லாங் ஃபார்ம் வீடியோஸும் ஒரே ஒரு ஷார்ட் வீடியோவும் தான் போட்டிருக்கேன். நான் பண்ணது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், அதையும் டிஃப்ரெண்டா பண்ணேன். யூடியூப்ல நிறைய பேரு மானடைசேஷனை நோக்கி ஓடிட்டு இருப்பாங்க. எனக்கு 1000 சப்ஸ்கிரைபர் வேணும், 4000 வாட்ச் அவர்ஸ் வேணும் அப்படின்ட்டு அதை நோக்கி ஓடிட்டு போயிட்டு இருப்பாங்க. ஆனா நான் அதெல்லாம் பண்ணாம ரொம்ப சிம்பிளா என்னோட டிஜிட்டல் ப்ராடக்ட் நான் சேல் பண்ண ஆரம்பிச்சேன். நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். நீங்க யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணலான்னுட்டு எத்தனை நாளா யோசிச்சுட்டு இருக்கீங்க? 6 மாசமா, 1 வருஷமா, இல்ல அதுக்கும் மேலேயாவா? தினமும் யாரையாச்சும் ஒருத்தரை யூடியூப்ல நீங்க பாப்பீங்க. இவங்க மட்டும் எப்படி யூடியூப்ல வீடியோ பண்றாங்க? நானும் பண்ணலான்னு தோணும், ஆனா அந்த ஃபீலிங் ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா போயிடும். ஏன்னு என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா? ஏன்னா கேமரா எப்படி செட் பண்றதுன்னு தெரியல, ஸ்கிரிப்ட் எப்படி எழுதணும்னு தெரியல, யாராவது பாப்பாங்களா நம்ம வீடியோ போட்டா அதுவும் தெரியல. அண்ட் முக்கியமான விஷயம், அதுல எப்படி பணத்தை நம்ம சம்பாதிக்கிறது அதுவும் கண்டிப்பா தெரியல. நீங்க நாளைக்கே ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு யோசிச்சீங்கன்னா, உங்களோட ஃப்ரெண்டோ, உங்களோட ஃபேமிலியில இருக்க பர்சன்ஸோ, உங்க ஒய்ஃபா இருக்கலாம், பேரண்ட்ஸா இருக்கலாம், அவங்க சொல்ற முதல் வார்த்தை, இன்னைக்கு உன்னால சம்பாதிக்க முடியுமா, அடுத்த 1 மாசத்துல சம்பாதிக்க முடியுமா அப்படின்ற கேள்வியை தான் கேட்பாங்க. ஆனா யூடியூப்ல வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு வருமானம் வர ஆரம்பிக்காது. இங்கதான் செக் பாயிண்ட். நீங்க ஃப்ரீஸ் ஆயிடுவீங்க. நானும் இதே மாதிரி தான் மே 7ஆம் தேதி வரைக்கும் பயங்கரமா ஃப்ரீஸ் ஆயிட்டு இருந்தேன். நம்ம கிட்ட ஸ்கில் இருக்கு, ஏஐ பத்தின நாலேஜ் இருக்கு, மார்க்கெட்டிங் பத்தி தெரியும், மைண்ட் செட்டை பத்தி நிறைய பேருக்கு சொல்லி கொடுக்குறோம். இருந்தாலும் நம்மளால யூடியூப்ல வீடியோ போட ஆரம்பிச்சோம்னா மானடைஸ் பண்ண முடியுமா அப்படின்ற கேள்வி எனக்குள்ளேயே எழுந்துச்சு. சோ அப்பதான் என்னோட மார்க்கெட்டிங் நாலேஜை நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சு ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்ணேன். இந்த வேர்ல்ட்ல 2 விதமான கிரியேட்டர்ஸ் தான் இருக்காங்க. ஒரு டைப் ஆஃப் கிரியேட்டர் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, தினமும் என்ன கான்டென்ட்டை கிரியேட் பண்ணலாம், என்ன ஸ்கிரிப்டை எழுதலாம். அந்த ஸ்கிரிப்ட் எவ்வளவு நேரம் எழுதுறது? கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் எழுதுவாங்க. ஒரு 3 மாசம் கழிச்சு அவங்க போட்ட வீடியோஸுக்கு ஒரு 200 சப்ஸ்கிரைபரோ 300 சப்ஸ்கிரைபரோ தான் வந்திருப்பாங்க. உடனே டிசப்பாயிண்ட் ஆயிடுவாங்க. இன்னொரு டைப் ஏஐ வெப்பனா யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஒரு 45 மினிட்ஸ்லயே ஸ்கிரிப்ட் ரெடி ஆயிடும், கான்டென்ட் டாபிக் ரெடி ஆயிடும், டைட்டில், தம்ப்நெயில், டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். நானும் அதே ஃபார்மேட்டை தான் யூஸ் பண்ணேன். இந்த ஒரு 33 நாள்ல கிட்டத்தட்ட 14,000 ரூபாய்க்கு மேல சம்பாதிச்சேன். அண்ட் உங்களை மாதிரி ஒண்டர்ஃபுல்லா 1250 சப்ஸ்கிரைபர் மேல earn பண்ண ஆரம்பிச்சேன். சோ இன்னைக்கு இதை தான் பிரேக் டவுன் பண்ண போறேன். அண்ட் கமெண்ட்ல சொல்லுங்க, இதுல எந்த மாதிரியான டைப் நீங்க பாருங்க. கிளாட்ன்றது ஒரு சாட் பாட்னு நினைக்கிறீங்க, ஆனா அது தப்பு. இதை நீங்க கரெக்டா யூஸ் பண்ணீங்கன்னா இது ஒரு வேர்ல்ட் கிளாஸ் ஸ்கிரிப்ட் ரைட்டர், ரிசர்ச் அனலிஸ்ட், கான்டென்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் எல்லாத்தையும் ஒரே இடத்துல கொடுக்கும், அதுவும் ஃப்ரீயா. இன்னொரு பக்கம் ஜெமினி, ChatGPT இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கேஸ் ஸ்டடிஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ரியல் வேர்ல்ட் ப்ரூஃப் இது எல்லாத்தையுமே டீப்பா ரிசர்ச் பண்ணி நம்ம வீடியோக்கு தேவையான விஷயத்த சொல்ல ஆரம்பிச்சிருவோம். சோ இந்த 2 டூலையும் சேர்த்துதான் என்னோட கம்ப்ளீட்டான கான்டென்ட் ரைட்டிங் சிஸ்டம் இருக்கு. இப்போ லைவா உங்களுக்கு நான் எப்படி கான்டென்ட் எழுதுறேன் அப்படின்றத காட்டுறேன். அதுக்கு முன்னாடி சேனல்ல நடந்த விஷயத்தையும் நான் எப்படி earn பண்ணன்ற விஷயத்தையும் என்னோட லைவ் டேஷ்போர்டை காட்டுறேன். சோ உங்களுக்கு இன்னும் கரெக்டா புரியும். பாருங்க, இதுதான் என்னோட டேஷ்போர்ட். ரெஃப்ரெஷ் கொடுக்குறேன். ரெஃப்ரெஷ் கொடுத்தனாலும் அப்பதான் தெரியும் உங்களுக்கு நான் என்னோட சேனல்ல என்ன காட்ட வரேன் அப்படின்ட்டு. ஸோ 1252 சப்ஸ்கிரைபர். லாஸ்டா போட்ட வீடியோ ஒரு 2 நாள் முன்னாடி போட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 643 வியூஸ் போயிருக்கு. ஓகே,
என்னோட லிஸ்ட் ஆஃப் கான்டென்ட்ஸ் காட்டுறேன், என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோவும் காட்டுறேன் பாருங்க. என்னோட முதல் வீடியோ 8 மே 2026 போட்டேன், வெறும் 113 வியூஸ் தான் போச்சு. ரெண்டாவது வீடியோ போட்டேன், 20,414 வியூஸ். அப்படியே பாருங்க, மூணாவது வீடியோ லைக் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷனை பற்றியும் மார்க்கெட்டிங்கை பற்றியும் அதுக்கப்புறமா எல்லாமே ஏஐ பற்றி போட ஆரம்பித்தேன். எவ்வளோ சூப்பரான வியூஸ் கிடைக்க ஆரம்பிச்சிருக்குன்னு பாருங்க. ஷார்ட்ஸ் ஒன்னே ஒரு ஷார்ட்ஸ் தான் போட்டோப்பேன், 115 வியூஸ். எனக்கு வியூஸ் பற்றி இதில் கவலையே இல்லை. எனக்கு பேக் எண்டில் எனக்கு என்ன வியாபாரம் கிடைக்குது, இது மூலியமா நான் மக்களுக்கு என்ன வேல்யூவை ஆட் பண்ணுறேன், இது மூலியமா என்னால் என்ன கம்யூனிட்டியை பில்ட் பண்ண முடியும், இதுதான் எனக்கு முக்கியமான விஷயம். இதில் நான் ஏர்ன் பண்ணுற 14,000 ரூபாவோ 15,000 ரூபாவோ நான் திருப்பியும் மக்களுக்கு கான்டென்ட் கிரியேட் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு தேவையான இ-புக்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ என்னோட பேமெண்ட் போர்ட்டலை காட்டுறேன். நான் யூஸ் பண்ணுற பேமெண்ட் போர்ட்டலோட பேரு சூப்பர் ப்ரொஃபைல். ஸோ இந்த சூப்பர் ப்ரொஃபைல்ல ஸ்டோர் அப்படின்றதுக்குள்ள நான் போறேன், லைவா தான் போறேனே. இதுல பேமெண்ட்ஸ்குள்ள போனேன்னா உங்களுக்கு கிளியரா தெரியும். நான் சொன்ன மாதிரி 15,086 ரூபாய், நான் கூட 14,000 ரூபாய் சம்திங் நினைச்சேன். இப்போ ரீசெண்டா 7/19, இப்போ நான் 7/25க்கு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். 7/19க்கு எனக்கு ஒரு சேல் நடந்திருக்கு, 399 ரூபாய். இதையும் சேர்த்தீங்கன்னா 15,086 ரூபாய். இன்னைக்கு உண்டான சேல் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1,971 ரூபாய். ஸோ இந்த மாதிரியான சூப்பரான டிஜிட்டல் ப்ராடக்டை உங்களாலையும் கிரியேட் பண்ண முடியும். பேமெண்ட் பேஜுக்குள்ள போய் காட்டுறேன். நான் வந்து இது வரைக்கும் 3 ப்ராடக்டை கிரியேட் பண்ணியிருக்கேன். ஒன்று பார்த்தீங்கன்னா சினிமேட்டிக் யூஜிசி வீடியோஸ், ஏஐ ப்ராம்ப்ட் ஃபார் பிஸ்னஸ், பிராண்ட் ஒர்க் ஃப்ளோ. ஒன்னொன்னும் எவ்வளோ சேல் ஆயிருக்குன்னு பாருங்க. இதில் 5 பேர் வாங்கியிருக்காங்க, இதில் 5 பேர் வாங்கியிருக்காங்க, இதில் 58 பேர் வாங்கியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 68 பேர் இப்போ வரைக்கும் வாங்கியிருக்காங்க. உங்ககிட்ட கண்டிப்பா ஒரு நல்ல ஸ்கில் இருக்கும், பெரிய ஸ்கில்லே இருக்கும். அது டயக்ராம் வரையதா இருக்கலாம், அதாவது ஆர்ட் பண்றதா இருக்கலாம், சேல்ஸை பத்தி தெரிஞ்சிருக்கலாம், மார்க்கெட்டிங்கை பத்தி தெரிஞ்சுக்கலாம், வீடியோ எடிட்டிங், இந்த மாதிரி நிறைய ஸ்கில்ஸ். அது எதுவா வேணா இருக்கலாம். நான் இதுதான் அதுதான்ட்டு குறிப்பிட்டு சொல்ல விரும்பல. உங்ககிட்ட இருக்கிற ஸ்கில் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த ஸ்கில்லு மற்ற மக்களுக்கு தேவைப்படும், அதை பத்தி கத்துக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அது ஸ்டோரி டெல்லிங்கா இருக்கலாம், எதுவா வேணா இருக்கலாம். அப்போ அந்த விஷயத்த ஏஐ வச்சு கான்டென்ட் கிரியேட் பண்ண முடியும். இந்த வீடியோல நான் எப்படி டிஜிட்டல் ப்ராடக்ட் கிரியேட் பண்ண போறதுன்னு சொல்ல போறது இல்லை. ஆனா உங்ககிட்ட இருக்கிற ஸ்கில்லை வச்சு நீங்க டிஜிட்டல் ப்ராடக்டை எப்படி சேல் பண்ணலாம், நான் எப்படி யூடியூப் சேனல்ல இந்த ஏர்னிங் ஜெர்னியை ஆரம்பிச்சேன் அப்படின்றத உங்களுக்கு காட்டணும்னு நினைக்கிறேன். ஏன்னா என்ன மாதிரியே குறைஞ்சபட்சம் ஒரு 1000 டிஜிட்டல் அதாவது யூடியூபரையோ இல்ல சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சரையோ கிரியேட் பண்ணணும் அப்படின்றது என்னோட பெரிய ஆசை. ஆனா என்னைக்கு நீங்க யூடியூப்குள்ளேயோ சோசியல் மீடியாக்குள்ளேயோ வந்து வீடியோ போட ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கு கண்டிப்பா எனக்கு என்ன வருமானம் வரும் அப்படின்றத நீங்க நினைப்பீங்க. அந்த வருமானம் முதல் நாள்ல இருந்து கிடைக்காது. அப்போ இந்த மாதிரி டிஜிட்டல் ப்ராடக்ட் சேல் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு வருமானம் வரும். அந்த வருமானம் வர ஆரம்பிக்கும் போது உங்களுக்குள்ள ஒரு எனர்ஜி கிரியேட் ஆயிட்டு, ஓகே நம்மளுக்கு வருமானம் வரும்போது அதை இன்னும் நம்ம தெளிவா செய்யணும், இன்னும் நிறைய செய்யணும் அப்படின்ற ஆசை வரும். அந்த ஆசை தான் உங்களை கொண்டு போற இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். நான் இப்போ ஒரு கம்யூனிட்டியை பில்ட் பண்ணிட்டு இருக்கேன், பாலா 4.0 அப்படின்ற ஒரு கம்யூனிட்டி. இந்த கம்யூனிட்டியில ஏஐ டூல்ஸை பத்தியும் ஏஐக்கு உண்டான ப்ராம்ப்டிங்கை பத்தியும், இந்த மாதிரி யூடியூபோ இல்லை அதர் சோசியல் மீடியால எப்படி ஏர்ன் பண்றது, லிங்க்டின்ல எப்படி கிளைண்ட்ஸ் எடுக்கிறது, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே நான் சொல்லி தந்துட்டு இருக்கேன். இதுக்குண்டான முதல் படி தான் இந்த மாதிரி டிஜிட்டல் ப்ராடக்ட் செல்லிங். ஸோ இப்போ விஷயத்துக்கு வருவோம். இதுதான் அந்த ப்ராம்ப்ட் நான் கொடுத்துருக்கிற ஒர்க் ஃப்ளோ. ஸோ ஒரு தடவை ஒரு ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்க, இந்த ப்ராம்ப்ட்ஸை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் முக்கியமான விஷயம், பர்ஃபெக்டான மொமெண்ட்காக வெயிட் பண்ணாதீங்க, வீடியோ மேக்கிங்குள்ள போக ஆரம்பிச்சிருங்க. எல்லாமே ஃப்ரீ தான் நான் கொடுத்துருக்கிறது. அண்ட் ஃபர்ஸ்ட் டாப்பிக்கை பிக் பண்ணணும், எதை பற்றி பேச போறீங்க. ஒரு குக்கிங் சேனலாக இருந்துச்சுன்னா குக்கிங்னு போட்டிங்கன்னா ரொம்ப ப்ராடாக இருக்கும். இதுவே ஈஸி 15 மினிட்ஸ் மீல் ஃபார் காலேஜ் ஸ்டூடெண்ட்னு போட்டிங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட் மக்கள் பார்க்க ஆரம்பிப்பாங்க. அண்ட் அடுத்தது கீழே ப்ராம்ப்ட் கொடுத்துருப்பேன், ஒரு டீட்டெயில்டான ப்ராம்ப்ட். இந்த ப்ராம்ப்டை ஜஸ்ட் காப்பி பண்ணிட்டு கிளாட் ஏஐ அதுக்குள்ள போயிட்டு போட ஆரம்பிச்சிங்கனாலே போதும். என்னோட கான்டென்ட் கிரியேஷன்ல இருந்து அதுக்கு கொடுக்குற இ-புக்ல இருந்து எல்லாத்தையுமே நான் கிளாடோட ஹெல்ப்ல தான் பர்ஃபெக்டா டெவலப் பண்ணிட்டு இருக்கிறது. நான் ரொம்ப அட்வான்ஸா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு நான் பிகினர் ஃப்ரெண்ட்லியா கொடுக்குறேன். இதை நீங்க ஆல்ரெடி யூடியூப் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு யூஸ் ஆகாது. இனிமேல்லாம் ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னா கண்டிப்பா இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.
ஸோ இப்போ ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் அ யூடியூப் சேனல்னிட்டு ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கேன். இதில் இந்த ரைட் யோர்ஸ் இயர்ன்ற இடத்துல நான் வந்து ஏர்ன் யூசிங் ஏஐ அப்படின்றத பற்றி நான் சொல்லி தரப்போகிறேன். ஸோ அதனால் அதையே நான் போடுறேன். போட்டுட்டு இது மூலியமா எப்படி வருமானம் சம்பாதிக்க முடியும் அப்படின்றது தான் இந்த ப்ராம்ப்ட்டுக்கு உண்டான விஷயம். ஸோ சர்ப்ரைசிங்கான ரிசல்ட் வருது. ஏன்னா ஆல்ரெடி நான் இதை போட்டு டெஸ்ட் பண்ணிட்டேன். டெஸ்ட் பண்ணும்போது நான் ஆல்ரெடி வாட்ஸ்அப் பாட்டை பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன். அதெல்லாம் எனக்கு ரெக்கமெண்டேஷனில் கூடியது. இதை பார்க்கும்போது கண்டிப்பாக இது நம்மளை சம்பாதிக்க வச்சிரும் அப்படின்னு நம்பிக்கை வந்துச்சு. ஃபர்ஸ்ட் வீடியோ பாருங்க, 8 டூல்ஸ் ஃபார் லோக்கல் பிஸ்னஸ் ஓனர்ஸ். இது யாருக்கெல்லாம் தேவை? ரெஸ்டாரண்ட், சலூன், கிளினிக், இவங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாட்ஸ்அப் பாட் தான். அடுத்தது சைட் ஹசில்ஸ் ஃபார் இந்தியன் ஃப்ரீலான்சர்ஸ், ஆட்டோமேஷன் ஃபார் ஹெச்ஆர் அண்ட் ஆப்ஸ் டீம். ஸோ இது சம்மந்தமாலாம் நான் வீடியோ போட்டேன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து நல்ல ரீச் ஆகும் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ யோசிச்சு பாருங்க, ஒரு ஏஐ நம்மளுக்கு தேவையான கான்டென்ட்டை சஜஷன் கொடுக்குது அப்படின்னா சும்மாலாம் கொடுக்காது. ஓகே, ஸ்டெப் 2க்கு போவோம். ஸ்டெப் 2ல பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் பண்ணணும்? யூடியூப் கிரியேட் பண்ணணும், அதுக்கு ஒரு சேனல் பேர் வைக்கணும், டிஸ்கிரிப்ஷன் எழுதணும், பேனர் கிரியேட் பண்ணணும், ப்ரொஃபைல் ஃபோட்டோ பண்ணணும். இது எல்லாத்தையுமே கிளாட் ஏஐ பண்ணிடும். அதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும்? சூப்பர் ப்ரொஃபைல் அப்படின்ட்டு நான் இதில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை போயிட்டு ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணுங்க. என்னோட புக்கை நீங்கள் வாங்குறீங்கன்னா கூட அது சூப்பர் ப்ரொஃபைலில் தான் வாங்கிட்டு இருப்பீங்க. ஓகேங்களா? அண்ட் நான் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் லோக்கல் பிஸ்னஸ் நீஷ் 1, அதாவது வாட்ஸ்அப்பை பற்றின ஒரு வீடியோவையும் அதுக்கு தேவையான ஒரு டாக்குமெண்ட்டையும் சேல் பண்ணலாம்னு நினைக்கிறேன். சரிங்களா? ரெண்டாவதும் நல்லா தான் இருக்கும். ஏஐ வந்து ரெண்டாவதாக சஜஸ்ட் பண்ணுது. பட் ஸ்டில் நான் 1 வந்து பிக் பண்ணலான்னு யோசிச்சிருக்கேன். 3 கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். அதனால நான் இப்படி யோசிக்கிறேன். ஸோ கிளாடை வச்சு நீங்கள் எல்லாத்தையும் டெவலப் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது ஸ்கிரிப்ட். ஓகே, வீடியோ வந்து வாட்ஸ்அப் ஆட்டோமேஷனை பற்றி நான் போடலான்னு முடிவு பண்ணியாச்சு. அப்போ அதுக்கு நான் வந்து வீடியோ மேக் பண்ணணும். ஸோ அடுத்த ப்ராம்ப்டை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி அதே கிளாடுக்குள்ளே போயிட்டு பேஸ்ட் பண்ணிட்டு அந்த வீடியோ டாபிக்னு இருக்கு பார்த்தீங்களா, அந்த இடத்துல நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன், 1 ஏஐ டூல்ஸ் ஃபார் லோக்கல் பிஸ்னஸ் ஓனர்ஸ், இதை அப்படியே காப்பி பண்ணி நான் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அதை பற்றி தான் நான் வீடியோ மேக் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். பாருங்க, உங்களுக்கு இது பர்ஃபெக்டாக உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த வியூவரோட ப்ராப்ளம் என்ன, அதுவும் வந்து ப்ராப்ளத்தை கொடுத்துருச்சு. ஸோ அந்த ப்ராப்ளமை அப்படியே நான் காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ இதுதான் ப்ராப்ளம் அப்படின்றத அதுவே சொல்லியிருக்கு நம்மளுக்கு. ஸோ பேஸ்ட் பண்ணியாச்சு. வீடியோ லென்த் எவ்வளோ வேணும்? என்ன பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 10 minutes அப்படின்ட்டு அது கொடுக்குது. நான் ஒரு 5 minutes இருந்தால் போதும்னு சொல்கிறேன். பட் ஸ்டில் அது வந்து ஒரு 10 minutes கொடுக்கும். அதை நம்ம பேசினாலே 5 minutes தான் வருமே. இப்போ அது ஒரு கேஷுவல் தங்கிலீஷ் லாங்குவேஜில் இருக்கணும் அப்படின்னு போட்டிருக்கேன். பட் இங்கிலீஷில் தான் வரும். அதுக்கப்புறமா நம்ம தமிழில் மாற்றிக்கலாம். சரி, இந்த ப்ராடக்ட்டுக்கு நேமு அதுவே கொடுத்துரு. ஐ பில்ட் அ வாட்ஸ்அப் பாட் ஃபார் ஷாப் ஃபார் மை ஷாப் இன் 20 minutes. இதுதான் ப்ராடக்டோட நேமாக அது சஜஷன் கொடுத்துருக்கு. வீடியோ ஸ்டைல்னு கொடுத்துட்டு நான் ப்ராடக்ட் நேமாக கொடுத்துட்டு என்ட்ரு தட்டின உடனே எனக்கு சூப்பரான ஒரு ப்ராம்ப்டை சூப்பரான ஸ்கிரிப்டை கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்கெலட்டன், இது வந்து ஒரு பேசிக். இதை வச்சு நம்ம கொஞ்சம் நம்மளோட லாங்குவேஜை, இப்போ நான் வந்து இதை வச்சு தான் ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் பேசும்போது மக்களுக்கு புரியுற மாதிரி அவங்களோட லாங்குவேஜில் நான் பேசுகிறேன். அப்போ தான் வந்து உங்களோட கனெக்ட் ஆக முடியும். அதே மாதிரி தான் உங்களோட ஓன் மசாலாவை கலந்துக்கணும். ஸோ ஸ்கிரிப்ட் இதுதான், ஆனால் அதுக்கு உண்டான டைரக்டர் நீங்கள் அப்படி நினச்சிட்டேன். ஸோ இப்போ ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி ஆயிடுச்சு. நான் என்ன பண்ண போகிறேன், இது எனக்கு இங்கிலீஷில் இருக்கு. ஸோ நான் அதை தமிழில் மாற்றிக்க போகிறேன். ஸோ இந்த ப்ராம்ப்டை நம்ம கேஷுவலாக போட்டால் போதும். இது எனக்கு அப்படியே தமிழில் வேணும், கேஷுவல் தங்கிலீஷில் வேணும் அப்படின்னு நான் போட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஒரு கேஷுவலான தமிழ் லாங்குவேஜில் வர ஆரம்பிச்சிடும். ஸோ கேஷுவல் தமிழில் வந்த உடனே ஒன்றும் இல்லை, இது அப்படியே ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்டில் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிட்டு இதை சீன் பை சீனா இல்லை ஈவன் நீங்கள் லைன் பை லைனாக கூட பேராகிராஃப் பை பேராகிராஃபாக கூட ரெக்கார்ட் பண்ணணும் உங்கள் மொபைலில். ஸோ ஒரு பேசிக்கான ஃபோனு, ஒரு பேசிக்கான மைக்கு, இல்லை உங்களோட ஹெட்ஃபோனு, இதை வச்சு நீங்கள் ரெக்கார்ட் பண்ணலாம். இதை ரெக்கார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு புக்கை ஜென்ரேட் பண்ணிவிட்டு சூப்பர் ப்ரொஃபைல் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் சேல் பண்ண ஆரம்பிச்சிங்களாலே 99 rupees, 199, 299, 599 எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வேணால் சேல் பண்ணலாம். அதுக்கு உண்டான ஸ்கில்லு உங்ககிட்ட தான் இருக்குது. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? நீங்கள் ஆர்ட் பற்றி பண்ண போகிறீங்களா, இல்லை நீங்கள் ஒரு எலக்ட்ரீஷியன், பிளம்பர், ஸோ அது ரிலேட்டடான டிப்ஸை மக்கள்கிட்ட கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை வந்து மொபைல் சர்வீஸ் பண்ணுறதை பற்றி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை ஒரு டான்ஸிங்கை பற்றி, சிங்கிங்கை பற்றி,
எனிதிங் உங்களுக்கு நீங்க எதுல திறமைசாலின்னு நினைக்கிறீங்களோ அதை பத்தி நீங்க இதுல கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஸோ பாருங்க, பர்ஃபெக்டா எனக்கு லைன் பை லைனா வேர்ட் பை வேர்டா எனக்கு ஸ்கிரிப்ட் கொடுத்துச்சு. பட் ஸ்டில் இது வந்து ஒரு skeleton. இதை பேஸ் பண்ணிட்டு தான் நான் யூஸ் பண்ண போறேன். ஸோ நான் இங்க காட்டுற ஸ்டெப் எல்லாமே உங்களுக்கு அவ்வளோ ஈஸியா இருக்கும். ஸோ அடுத்தது சொல்றது அதுதான், ஒரு ஃபோனு, லைட்டு, குவைட்டான ரூமு, ஸ்டாண்டு, ஆப்ஷனல் மைக் இதெல்லாம் இருந்துச்சுனாலே வீடியோவை நீங்க ஈஸியா ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு பெரிய கம்பசோஸ்திரமே இல்லை. இட்ஸ் நாட் அ ராக்கெட் சயின்ஸ். ஸோ முன்னாடி இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபோனெல்லாம் பர்ஃபெக்டாக வச்சுட்டு கேமராவை பாருங்க. எதெல்லாம் பண்ணணும், எதெல்லாம் பண்ணக்கூடாது. லுக் அட் த கேமரா லென்ஸ், ஸ்பீக் ஸ்லோலி அண்ட் கிளியர்லி. மிஸ்டேக் பண்ணாலே திருப்பி பண்ணுங்க, அப்படியே விட்டுறாதீங்க. அண்ட் 2-3 டேக் போனாலும் பரவாயில்ல, திருப்பியே எடுங்க. இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் ஸ்கிரிப்டில் கொடுத்துருக்க ஒர்க் ஃப்ளோவில் நான் சொல்லியிருக்கிறது. ஏன்னா இன்னைக்கு மக்களுக்கு அவங்க கிட்ட இருக்கிற ஸ்கில் எல்லாத்தையுமே சோஷியல் மீடியாவில் போடணும், நானும் பெரிய யூடியூபர் ஆகணும், ஃபேஸ்புக்கில் பெரிய ஆள் ஆகணும்னு நினைக்கிறீங்க. பட் ஸ்டில் அதுக்குண்டான தயக்கம் எனக்கு. எடிட்டிங் பார்த்தீங்கன்னா கேப்கட் யூஸ் பண்ணலாம், டாவின்சி யூஸ் பண்ணலாம். ஸோ அடுத்தது எதை பற்றியுமே யோசிக்காமல் அப்லோட் பண்ணுங்க. அப்லோட் பண்ணிவிட்டு அகெயின் ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கேன். இந்த ப்ராம்ப்ட் எதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டைட்டிலுக்காகவும், டெஸ்கிரிப்ஷனுக்காகவும், அண்ட் சூப்பர் ப்ரொஃபைலில் நீங்கள் கிரியேட் பண்ண வேண்டிய இபுக்காகவும் இது டீட்டெயில்டாக இருக்கும். அண்ட் ஒரு கேலண்டரோ கொடுத்துருப்பேன். வீக் 1 ஒரு வீடியோ போடுங்க. இதுல நிறைய வியூஸ் வரணும்னு அவசியம் இல்லை. பட் ஒரு சேல் வந்தாலையும் உங்களுக்கு அது பெரிய ஒரு பெனிஃபிட்டா இருக்கும். 2வது வாரம் 2வது வீடியோ போடுங்க. அதுல 1க்கு 2 சேலா வந்துச்சுன்னா பெரிய பெனிஃபிட். ஸோ இந்த மாதிரி கிரியேட் பண்ணிட்டே வரணும். ஸோ ஒரு கேலண்டரும் கொடுத்துருப்பேன். மண்டே ஆனால் ஸ்கிரிப்ட் எழுதுங்க, டியூஸ்டேனா ப்ரிப்பேர் பண்ணுங்க, வெட்னஸ்டேனா ரெக்கார்ட் பண்ணுங்க, தேர்ஸ்டே எடிட் பண்ணுங்க, ஃப்ரைடே அப்லோட் பண்ணுங்க, சாட்டர்டே எங்கேஜ் பண்ணுங்க, சண்டே காம ரெஸ்ட் எடுங்க. ஆனால் யூஸ் பண்ணியிருக்கேன் எல்லா டூலுமே ஃப்ரீ தான். இது இல்லாமல் ஒரு கம்யூனிட்டியும் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த கம்யூனிட்டியில் உங்களுக்கு ஏஐ மென்டர்ஷிப் ஃபார் யூடியூப் வீடியோ ஆர் எனிதிங் எல்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.